எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். குவைத்தில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு தூங்கி எழுந்தவுடன் இந்த ரெண்டு வார்த்தை சொல்லிடலாம் போல் தெரியுது. என்னன்னா, ஈரானோட அச்சுறுத்தல் இன்றைக்கி நடந்துச்சு. அதனால் சில மணி நேரம் குவைத்தோட வான்பரப்பு மூடி வச்சுருந்தாங்க. திரும்ப இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னு டெய்லியும் சொல்லிடலாம் போல் தெரியுது. ஏன்னா இன்றைக்கும் அந்த ட்ரோனோட அச்சுறுத்தல் இருந்துக்குது. குவைத் ஆர்மி அதை எடுத்து போராடி கொஞ்ச நேரம் வான்பரப்பு மூடி அதுக்கப்புறம் திறந்துட்டாங்க. அப்புறம் ஓனரோட தம்பி பொண்ணாட்டியை இப்போ தான் இட்டுன்னு ஆஃபீஸில் விட்டு கையெழுத்து போட வச்சு இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டேன். நேற்று நைட்டு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். நான் ஒரு அமிர்தம் ரெடி பண்ண போகிறேன்னு. அது போய் ரெடி பண்ணலாம் வாங்க. நேற்று நைட்டு ஊற வச்ச சாப்பாடு தண்ணியில் இது கூட கொஞ்சம் கெட்டி தயிர், அப்புறம் இதையும் ஊற்றிக்கலாம். நல்லா போட்டு பிசைஞ்சு அப்பா அப்படியே ஃப்ரிட்ஜு உள்ள கை விடுற மாரி இருக்குதுங்க. நல்லா அப்படியே இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் இந்த வெக்கமானம் சூடு சொரணை இந்த கூச்சம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த டீசெண்டாக பார்க்கக்கூடாது. நல்லா அப்படியே கையை விட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுக்கணும். சைடிஸ் பார்த்துங்களா, இது ரெண்டே விஷயந்தான். சின்னதாக ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, வேறு எதையுமே வச்சுன்னு சாப்பிடக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்படியே உப்பு போட்டு, உப்பு வந்து குறைவாக தான் இருக்கணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். அழகாக நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி ரவை எடுத்து அப்படி இருக்குது இந்த மிளகாவை அப்புறம் இந்த வெங்காயத்தை சொர்க்கமாக இருக்குதுங்க. இது பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு உடம்பு ஹீட் ஆச்சுன்னா, இல்லை குவைத்தில் அடிக்கிற வெயிலுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடக்கும்போது ஈரான் மேலே தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கரிசனை இருந்துச்சு. ஈரான் மேலே தான் கொஞ்சம் நம்ம பாவமும் பட்டோம். ஆனால் இப்போ அந்த ஈரான் பண்ணுற அத்துமீறல்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பக்ரைன் நாட்டை தாக்கி ஒரு 11 குழந்தை வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. நிறையா வீடுகள் காருகள்லாம் சேதாரம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நடந்த நியூஸ் இது. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த குவைத்தை தாக்கி நம்மளை மாரி வேலை செய்கிறவங்க நாட்டுக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம். அதனாலே ஈரான் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பாகுது. இன்னும் என்னென்ன சேட்டை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. குவைத்தில் இங்கிலாந்திலிருந்து தனிப்பட்ட பொருட்கள் என்ற பெயரில் வந்த 3 லக்கேஜ்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 86 கிலோ போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதில் 63 கிலோ அசீஸ், 9 கிலோ கொகைன் மற்றும் 14 கிலோ கஞ்சா இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. எப்படிங்க இவ்வளோ பொருளெல்லாம் எடுத்துன்னு வரானுங்க பயப்படாமல்? ஐயோ, கேட்கும் போதே பயமாக இருக்குது நமக்கெல்லாம். ஓனர் கால் பண்ணி வீட்டு பணிப்பெண்ணோட ஐடி கார்டு வந்து ரினியூல் ஆகிடுச்சு குமார், நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரில் போய் புது கார்டு எடுத்துனான்னாரு. பழைய கார்டு வாங்கிட்டு வந்து பழைய கார்டு உள்ளே போட்டு புது கார்டு எடுத்துன்னு வீட்டுக்கு போய் நிற்கிறேன். அதேமாரி உங்களுக்கு மெசேஜில் எந்த நம்பர் வருதோ இந்த மாதிரி மிஷினில் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் இருக்கிற மிஷினில் போட்டால் மட்டும்தான் ஐடி கார்டு வரும். அப்புறம் அந்த ஐடி கார்டில் சிம் இருக்குது இல்லையா, அந்த சிம் வந்து நம்மளை பார்த்தா மாரி மேல் சைடு இருக்கணும். இப்படி வச்சா கார்டு வராது, திரும்பி கார்டு ரிட்டர்ன் ஆகிடும். அது ஒழுங்காக வச்சு ஒழுங்காக கொடுத்தா தான் கார்டு வரும். இப்போதைக்கு புது கார்டு எடுத்தாச்சு, எடுத்துன்னு போய் வீட்டில் கொடுப்போம் மேடத்துக்கிட்ட. 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 24 ட்ரோன்களை தடுத்து நிப்பாட்டி செயலிழக்க வச்சுக்குது குவைத்தோட ஆர்மி. அபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்துறை அமைச்சகம் பயன்படுத்த ஒரு செயலி மூலம் ஒரு புதிய அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வீட்டு டிரைவருங்களோடையும் வீட்டு பணிப்பெண்களுடைய ஸ்பான்சரை வந்து பரிமாறிக்கலாம் அப்படின்ற மாரி அதில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஈஸியாக அந்த பரிமாறிக்கலாம், ஓனருங்க மாற்றிக்கலாம், எந்த தொல்லையும் இல்லாமல். அப்புறம் மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 பசங்க ஓனரோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. மேடம் முடிய ஒரு 11:30 மணி ஆகிடும். பசங்க வந்து ஓனர் அக்கா வீடு வந்து முட்லால் இருக்குது. நிறைய வீடில் சொல்லியிருப்பான். அவங்க எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் நான் போவேனா இல்லை பெரிய பையன் போவேனான்னு சந்தேகமாக இருக்குது. நம்ம போகிற மாரி இருந்தால் இன்றைக்கி நைட்டு வேலை முடிய 1 மணி ஆகிடும், கன்ஃபார்ம் சொல்லிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தகவலும் எதுவும் பெருசாக வரல. போய் பார்த்தேன்,
அதனால் நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.